இந்த ராஜ சபையோ நமக்கு ஒரு தெய்வ சபை. இந்த தெய்வ சபைக்கு முன்னதாக அன்பா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அரிதிலும் அரிது மனிதராய் பிறப்பது அரிது. இருந்தும் கூணு குருடு மொண்டி முடமும் செவிடாக பிறப்பது அதுவும் அரிது. ஏய் 6 ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் 7வது ஜென்மம் இந்த மனித பிறப்பு கிடைக்கும். இந்த மனித பிறப்பு பொழுது அன்பா செத்துட்டா அருந்ததி ஜாதிக்கு 2 உயிர் இருக்குது. 2 ஆத்மா இருக்குது. எப்படின்னா ஒரு ஆத்மானு எவ்வளவு போயிருது, இன்னொரு ஆத்மானு எங்க இந்த பூலோகத்தில் நின்று போயிருது. அந்த பூலோகத்தில் நின்ற ஆத்மா தான் இந்த மாலா கோயில் சிலை. அன்பா இந்த மாலா கோயில் எப்படி வந்தது, யாரால் வந்தது, எப்படி உருவாக்கி? தெய்வத்தையே சிறந்த தெய்வம் மாலா கோயில். எந்த கோயில் வேணா கும்பிட்டு எடுத்துக்கலாம், மாலா கோயில் கும்பிட்டு எடுக்க முடியாது. மாலா கோயில் சிலை எப்படி வந்தது, யாரால் வந்தது, நமக்கு எப்படி வந்து சேர்ந்தது, இந்த கருத்து அந்த சமயம் கிடைக்கும் போது சொல்றேன். சும்மா வளர்ச்சிட்டு கூடாது, நினைப்பா கேட்கணும். அதனால நான் யார், என் பெயர் என்ன? கருப்பூர் வெள்ளாளப்பட்டியில் வசிக்கின்ற உயிருக்கு உயிரான ஆரோக்கியமான நண்பன் யார்? செல்வன் அவர்கள். ஆமா, அவரால் உலகமே இப்பொழுது பரவ போகிறது நம்ம நாடகம். அதனால பெண்ணு போன பக்கம் பெத்து வருக வேணும், அவருக்கு ஆடு போன பக்கம் அரசு போட்டு வளர வேண்டும். அருகமண்ணு போன ஆறுகளுக்கு மூங்கப்பட போன முன்னோர்களுக்கு இந்த குடும்பத்தில் எவ்விதமான பிள்ளைகள் ஏற்படாமல் பன்னாண்டு வாழ்க்கை செய்வார். அது சாதாரணமான உள்ளம் அல்ல. எனக்கு தெரியுமா? டேய் இது செத்து போன உயிர். அப்படின்னா கொரோனா நோவு இது முக்கியம். கொரோனா நோய் டைம்ல 3 வருஷம் கூட்டுல பேய் ஓட்டுற வேலையும் இல்ல, எந்திர கட்டுற வேலையும் இல்ல, எல்லாத்தையும் நிறுத்தி விட்டேன். அதான் அதுக்கு பிற்பாடு சக்கர பரிசு ஏறி போச்சு. சக்கர பரிசு ஏறி கால்கை வராது போயிருச்சு. கால்கைக்கு வராது போயிருச்சு, ஒரு பக்கம் போயிருச்சு. அதன் பிறகு கோயம்புத்தூர் கொண்டு போனாங்க. இது ஒரு கருத்து, முக்கியமான கருத்துங்க. கோயம்புத்தூர் கொண்டு போனாங்க. அது இருக்க 6 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? எப்ப 6 லட்சம் ரூபாய் உங்க அப்பனுக்கு செலவு பண்ணி உங்க அப்பா உயிர் போடுச்சு, உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போடும் போது குடும்ப போகட்டும். என் மகன் என்ன சொன்னா தெரியுமா? எங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது இல்ல, எங்க அப்படி கண்ணால நான் பார்த்துட்டு இருந்தா போதும், எத்தனை லட்சம் செலவு பண்றேன்னு சொல்லி எனக்கு 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உயிர் காப்பாத்தலாம். அப்படி ஒரு மகன் பிறக்க வேண்டும். அப்படி ஒரு மகன் பிறக்க வேண்டும். என்ன இப்பொழுது 5 வருஷம் ஆயிருச்சு. இன்னைக்கு இந்த மாலா கோயிலுக்கு ஆயிட்டு பண்ணிருக்கிறேன். இவருடைய புண்ணியத்தில் நல்லா ஆகணும்.
கண்ணன் அது மட்டும் இல்ல நான் எங்க பிறந்து யாரால் பிறந்தீங்க அடிச்சிடல அதை கட் பண்ணிவிட்டு அதில் பாதி நேரம் தான் போட்டுருவேன். நான் உட்காந்து வேணாம், அது ரொம்ப ஆயர்பாடி என்னுடைய தாய் தந்தை யார் தெரியுமா? தந்தையோ வசுதேவன் தந்தையோ வசுதேவன் இருவருக்கு 7 பெண் குழந்தை பிறந்து 8வது ஆண் குழந்தை நான் பிறந்து 8ஆம் போர் ஆவணி மாதம் 18ஆம் தேதி சூரிய உதயம் என்ன சூரிய உதயம் அஷ்டமி நட்சத்திரம் பிறந்த நான் அஷ்டமி நட்சத்திரம் பிறந்தவன் அஷ்டமி யாருக்காக ஆகுமா? எந்த நல்ல காரியத்துக்கு ஆகாது. அப்படிப்பட்ட நட்சத்திரம் பிறந்தவன் நான். புரிந்ததா? என் அண்ணன் பலராமன் எடுத்துமா நவமி நட்சத்திரம் பிறந்தவன். அவர் நவமி அஷ்டமி எப்படி நட்சத்திரம் அப்படி அந்த நட்சத்திரம் பிறந்து 8ஆம் போராக நான் பிறந்து அன்றைய சராசரத்தை ஆட்டி படிக்கிறேன் நான் இந்த பிள்ளாங்குழலான். இந்த 556 என்ன தெரியுமா? அசாபுரத்தை ஆளும் துரியோதனன் ஆளுங்கட்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறான். அசாபுரத்து வேந்தன் 556 தேசத்தை ஆளுகிறார். அங்கம்
அருணம் அபிந்தி இராடம் யவனம் ஒட்டியம் கரிசகம் இளங்கம் கன்னடம் திருவந்தனம் சித்து சூரசேனம் உத்தரசேனம் கொண்டம் அசாமனுடன் சொல்லப்பட்டு அதிகமா முடியலா நம்ப முடியல ஏன்னா இளவயசா போச்சுல்ல இப்படி 50 தேசத்தை ஆண்டு கொண்டு வருகிறான் திருவதிரன் 100 பேர்கள் அண்ணன் தம்பி புத்ததர்சன் கும்பகன் சகன் சாமன் விந்தன் அனிமந்தன் குண்டோதிரன் மண்டோதிரன் சுபாகி சுபகன் சொல்லப்பட்ட 100 பேர்கள். ஆமா, இந்த 100 பேர்களும் சேர்ந்து அந்த பாண்டவர்களும் 5 பேர்கள். ஆமா, 5 பேர்களை வனவாசம் ஓட்டி வைத்து இப்ப ஆளுங்கட்சியாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறார். திருவதிரன் தெரியுமா? கேட்ட நட்சத்திரம் பிறந்தவனுக்கு திரியோதனன். என்ன கேட்ட நட்சத்திரம்? கேட்டையில் பிறந்தால் கோட்டையை பிடித்து ஆண்டான். கேட்டையில் பிறந்தால் கோட்டையில பிடித்து ஆண்டான். ஓ கடவுளே சாமி. அது மட்டுமல்ல, அந்த திரியோதனன் பிறக்கின்ற பொழுது ஆந்த கத்தியது, ஆந்தை கத்தியது, நாய் ஊழையிட்டது, பூத்த பூவெல்லாம் கொட்டியது, காய்த்த காய்கள் எல்லாம் கொட்டியது. அக்கிரமம் பிறந்து விட்டது என்பதற்காக எல்லாம் கொட்டியது. இதற்காக தர்மன் என்ன நட்சத்திரம் பிறந்தார்? 8 நட்சத்திரம் பிறந்தவன். தொட்டதெல்லாம் பாழா போச்சு. ஆனால் தர்மன் பொறுக்கின்ற பொழுது பூமாரி பெய்கிறது. என்ன? பூவும் மழையும் சேர்ந்து கொஞ்சது. அன்று தெய்வலகத்திலே துபாபுரகத்திலே பூமாரி பெய்ந்ததுதான். இன்னைக்கு கலியுகத்துல கல்லுமாரின்னு பேரு. தர்மர் பார்க்கும் போது பூமாரி பெய்ந்தது, அது கலியுகத்திலே கல்லுமாரி. புரிஞ்சதா? இப்படி ஒவ்வொரு ஜாதகத்தையும் கபரவருடைய ஜாதகமும் பாண்டவர்கள் 5 பேருடைய ஜாதகமும் மாய கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. பேசினால் போதாது. அன்பா போகட்டும். முக்கியமான வேண்டுகோள் தெரியுமா? பாண்டவரை காப்பதே என் கடமை. ஒரு குறை, அந்த குறையை தீர்ப்பதற்காக இப்பொழுது நாம் புறப்பட வேண்டும். ஒரு அத்திரக்காருடன் எழுதினேன். ஒரு மாயமாக பறந்து சென்றேன். சற்று பொறுமையாக இருப்ப, நீ கலைத்து விட்டாய். ஆனால் ஒரு முக்கியமான வேலை தெரியுமா? இந்த கோபால கண்ணன் திருப்பதி நான் என்ன திருப்பதி சீனிவாசன், திருப்பதி வெங்கடாசபதி. எனக்கு கரியில பிடிக்காது. கருத்தினப்படி யாரும் முன்னாடி வரக்கூடாது. ஆமா, மாமசம் அறியாதவர் நான். புரியுதா? ஆனால் பஞ்சாமிர்தம் அது சொல்றேன். கறி சாப்பிட்டு என் படிவாசல் வந்து நிக்க கூடாது. அப்படின்னா நான் ஏற கிரணன் கறி சாப்பிடுது. அது ஏன் என்ன காரணம் நீ கேக்குற? கறியே சாப்பிடக்கூடாது பகவானே அப்படிங்கிற. ஆனா பெருமக்களும் கறி திங்குது, கோழிக்கு தூங்குது. அது மேல எப்படி உட்காருங்க கேக்குறேன். அடுத்த சீனிகள் சொல்ற மறக்காது. இப்பொழுது என்னை நிறுத்த அறிவத்தன் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் குறைய தீர்க்க போக வேண்டும்.